ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பங்குச்சந்தை யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த சேனலில் மார்க்கெட் எப்படி போயிட்டுருக்கு. கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் இன்னைக்கு ரெக்கார்ட் ஹையை தொட்டிருக்கு. அதுக்கு என்ன காரணம்? ஜிடிபி டேட்டா இன்னைக்கு ஃபினான்சியல் இயர் 2024 டேட்டா கொடுத்துருக்காங்க. அது என்ன? ஆர்பிஎல்எல் ஸ்டாக் அவங்களுடைய ஒரு ஆர்டர் ஃபில் பண்ணியிருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஷேர் மார்க்கெட் பிகினர்ஸ்க்கு ஒரு டிப்ஸ் ஒன்று பார்க்கலாம். இன்னைக்கு நான் ஒரு ஸ்டாக்கை செல் பண்ணேன், ராஜ்ரே கெமிக்கல்ஸ் லிமிடெட். அந்த ஸ்டாக் இன்னைக்கு இன்ட்ராடேல ஒரு 5% மேலே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வீடியோ எடுக்கும்போது சென்செக்ஸ் 75,855 புள்ளிகளில் இருந்துச்சு. நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 23,070 இருக்குது. நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நல்ல ஏற்றம், அதாவது 1.27% க்ரோ ஆகி போயிட்டுருக்கு. நிஃப்டி மிட் கேப் 100ம் இன்னைக்கு ஒரு நல்ல ஏற்றம், 1.11%ல க்ரோ ஆகிட்டுருக்கு. இந்த டீட்டெயில்ஸ்லாம் நாங்கள் வீடியோ எடுக்கும்போது உள்ள டேட்டாவை தான் நான் சொல்கிறேன். அதாவது நிஃப்டி மிட் கேப் 100 583 புள்ளிகளில் தாண்டி போயிட்டுருக்கு. இன்னைக்கு டாப் கெய்னர்ஸாக எஃப்எல்டோஸ் லிஸ்ட்டில் இருந்த ஸ்டாக் எதுனா கிளன்மார்க், பிரசிடென்ட், அசோக் லைலேண்ட், ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி, கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ். 52 வீக் ஹையை டச் பண்ண ஸ்டாக்னா ஃபிலோலெக்ஸ் கேபிள்ஸ், கிளன்மார்க், ஏஜிஸ் லாஜிஸ்டிக், அசோக் லைலேண்ட், ஷோபா. 52 வீக் லோவில் எந்த ஸ்டாக்குமே இல்லை நிஃப்டி 500ல. செக்டாரல் இண்டீஸில் நிஃப்டி பேங்க் இன்னைக்கு ஒரு நல்ல ஏற்றம், 1.24% கெயின் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி பார்த்தீங்கன்னா 1.06%. இந்த செக்டாரில் ஒரு நல்ல ஏற்றத்தில் போயிட்டுருக்கு. எல்டிபிசி ஸ்டாக்கு Q4 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது நமூரா தரப்புல டார்கெட் ப்ரைஸ் ரைஸ் பண்ணியிருக்கதா ஒரு செய்தி சொல்கிறாங்க. நசாரா டெக் இன்னைக்கு 52 வீக் ஹையை டச் பண்ணியிருக்கு. டிவிஸ் லேபரேட்டரிஸ்க்கு டார்கெட்டாக பிரபுதாஸ் லீடர் 4,350 வரைக்கும் போகலான்னு ஒரு செய்தியை சொல்கிறாங்க. நவ்லீட் எஜுகேஷனுக்கு டார்கெட்டாக 167 வரைக்கும் போகலான்னு பிரபுதாஸ் லீடர் ஒரு செய்தியை சொல்கிறாங்க. நவ்லீட் எஜுகேஷனுக்கு டார்கெட்டாக 167 வரைக்கும் போகலான்னு பிரபுதாஸ் லீடர் தரப்புல டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அக்குமுலேட் இன்டர் குளோபி அவிடேஷனுக்கு டார்கெட்டாக 4,667 வரைக்கும் போகலான்னு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அஃபிலி இந்தியா இன்னைக்கு 6% க்ரோ ஆயிருக்கு. அதுக்கு அவங்களோட Q4 ரிசல்ட்லான்னு ஒரு செய்தியை சொல்கிறாங்க. கிளன்மார்க் ஃபார்மா 52 வீக் ஹையை டச் பண்ணியிருக்கு. அதாவது அந்த ஸ்டாக் இன்னுமே ஏற வாய்ப்பு இருக்குன்னு, டபுள் டிஜிட்டில் க்ரோ ஆகலான்னு, ஃபினான்சியல் இயர் 25க்குள்ளே அந்த ஸ்டாக் க்ரோ ஆகலான்னு ஒரு செய்தியை சொல்கிறாங்க. அசோக் லைலேண்ட் ஸ்ட்ராங்கான Q4 ரிசல்ட் கொடுத்ததுனால அந்த ஸ்டாக்குக்கு பை ரேட் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டாக் இன்னைக்கு ஃப்ரெஷ் ரெக்கார்டு ஹையை தொட்டிருக்கு. டோரல் ஃபார்மாட்டிகல்ஸ்க்கு டார்கெட்டாக 2,900 வரைக்கும் போகலான்னு பிரபுதாஸ் லீடர் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோர்டிஸ் ஹெல்த் கேருக்கு டார்கெட்டாக 515 வரைக்கும் போகலான்னு பிரபுதாஸ் லீடர் தரப்புல சொல்லியிருக்காங்க. அசோக் லைலேண்டுக்கு டார்கெட்டாக 239 பிரபுதாஸ் லீடர் தரப்புல டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பாராஸ் டிஃபென்ஸ் ஸ்டாக் இன்னைக்கு 8% ஜூம் ஆயிருக்கு. அதாவது 52 வீக் ஹையத்தை தொட்டிருக்கு. அவங்களோட ஸ்ட்ராங்கான Q4 ரிசல்ட்னால பாராஸ் டிஃபென்ஸ் ஸ்டாக் 8% ஹை ஆயிருக்கு. அதுக்கு அவங்களோட Q4 ரிசல்ட்னாலன்னு ஒரு செய்தியை சொல்கிறாங்க. எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் ஸ்டாக் 5% க்ரோ ஆயிருக்கு. ஜேபி மார்க்கெட் தரப்புல டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. கர்நாடகா பேங்க் இன்னைக்கு 3% டவுன் ஆயிருக்கு. வீக்கான Q4 ரிசல்ட்னால அந்த செய்தினால இந்த ஸ்டாக் இன்னைக்கு டவுன் ஆயிருக்கு. பிரபுதாஸ் லீடர் தரப்புல ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ்க்கு டார்கெட்டாக 779 வரைக்கும் போகலான்னு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்ஐசி ஸ்டாக் 20% க்ரோ ஆயிருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா அவங்களுடைய பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் 10% அச்சீவ் பண்ணலாம். கெயில் ஷேர் இன்னைக்கு 2% கெயில் ஆயிருக்கு. அதுக்கு அவங்களுடைய ஃபோம் கமிஷனிங் ஃபர்ஸ்ட் எவர் ஹைட்ரோஜன் பிளான்ட் ஓப்பன் பண்ண போகிறதா, அந்த காரணத்தினால இந்த ஸ்டாக் இன்னைக்கு 2% கெயின் ஆயிருக்கு. ஹிண்டால்கோ ஸ்டாக் Q4 ரிசல்ட்னால இன்னைக்கு ஸ்ட்ராங்கான ஏர்னிங்ஸ் கொடுத்ததா ஒரு செய்தியை சொல்கிறாங்க. ஆர்விஎல்எல் ஸ்டாக் இன்னைக்கு 52 வீக் ஹையை டச் பண்ணியிருக்கு. அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்களா, அவங்களுடைய ப்ராஜெக்ட் ஒன்று வின் பண்ணியிருக்காங்க.
அதாவது அது என்ன ப்ராஜெக்ட்லாம் மகாராஷ்டிரா மெட்ரோ ரயில் கார்ப்பரேஷன் லிமிடெட்லேருந்து நாக்பூர் மெட்ரோ ப்ராஜெக்ட் வந்து அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் 6 எலிவேட்டர் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறதுனால அந்த ஆர்டர் வந்து 187 கோடிக்கு ஆர்டர் பெற்றதுனால இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு ஒரு நல்ல 52 வீக் ஹையை டச் பண்ணியிருக்கு. அதாவது ப்ராஜெக்ட் வேல்யூவேட்டர் பார்த்தீங்கன்னா 187.34 கோடி. இது வந்து 13 மந்த்ஸுக்குள்ளார கம்ப்ளீட் பண்ணணும்னு ஒரு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாக்லலாம் இன்னைக்கு வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா பிஎஸ்யூ ஸ்டாக்கு அது இல்லாமல் இந்த ஆர்பிஎல்எல் கொச்சின் ஷிப்யார்டு இந்த ஸ்டாக்லாம் ஒரு தொடர் ஏற்றத்தில் தான் இருக்குது. அதனால ப்ராஃபிட் புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க புக் பண்ணிட்டு வெளியில் வரலான்னு நான் நினைக்கிறேன். கொச்சின் ஷிப்யார்டு ஸ்டாக் வந்து இன்னைக்கு ரெக்கார்டு ஹையை டச் பண்ணியிருக்கு. அவங்களோட Q4 ரிசல்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனாலையும் அது இல்லாமல் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கடந்த 1 இயரில் 700% வந்து உயர்ந்திருக்கு. அதாவது கடந்த 10 நாளில் ட்ரேடிங் செஷனில் பார்த்தீங்கன்னா 76% வந்து கொச்சின் ஷிப்யார்ட் ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ரேலி கொடுத்துருக்கு. இந்த ஸ்டாக்லலாம் ரொம்பவே கவனமாக இருக்கணும்னு நான் சொல்கிறேன். ஏன்னா ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியில் வந்துடலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து எப்போ டவுன் ஆகுன்னு சொல்லவே முடியாது. கொச்சின் ஷிப்யார்ட் ஸ்டாக் வந்து இன்னைக்கு நியர்லி வந்து 10% ஹிட் ஆகி நியூ ஹையை வந்து 2100 வந்து டச் பண்ணியிருக்கு. எதனாலனா பேக் டு பேக் அவங்களுடைய ஸ்ட்ராங்கான Q4 ரிசல்ட்னால இன்னைக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதா ஒரு செய்தியை சொல்கிறாங்க. இந்த ஸ்டாக்லாம் ரொம்பவே கவனமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு ஜிடிபி growthோட ஃபினான்ஷியல் இயர் 2024 ப்ராஜெக்டோட ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஜிடிபி நம்பர்ஸ் ஆஃப் ஃபோர்த் குவார்ட்டரோட ப்ரொவிஷனல் எஸ்டிமேட் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது போன ஃபினான்ஷியல் இயரோட 8% வந்து டவுன் ஆகிருக்கிறதாகவும் அந்த செய்திகளை சொல்கிறாங்க. ஜிடிபி மொத்த உள்நாட்டு உற்பத்தி தான் ஜிடிபின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஃபினான்ஷியல் இயரில் ஜிடிபி growth பார்த்தீங்கன்னா 6.1%, 6.7% க்ரோ ஆகிருக்கிறதாகவும் அதாவது போன குவார்ட்டரோட பார்க்கும்போது 8% வந்து டிக்ளைன் ஆகிருக்கு அப்படின்னு எக்கனாமிக்ஸ் தரப்பில் ஒரு செய்தியை சொல்கிறாங்க. த ஹையஸ்ட் ஜிடிபி growth எப்போனா ஜிடிபி growthோட பர்சன்டேஜ் வந்து 8.4% வந்து டிசம்பர் குவார்ட்டரில் த ஹையஸ்ட் ஜிடிபி growth வந்து கொடுத்துருக்காங்க. ஜிடிபி growthலே ஹையஸ்ட் 6 குவார்ட்டர்ஸில் வந்து டிசம்பர் குவார்ட்டர் தான் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அதாவது 8.4% வந்து கொடுத்துருக்காங்க. ஷேர் மார்க்கெட் பிகினர்ஸ்க்கு நான் ஒரு டிப்ஸ் வந்து சொல்ல போகிறேன். அது என்ன டிப்ஸ்னால் நம்ம ஒரு ஷேரை வந்து வாங்கணுமோ விற்கணுமோன்னு நினச்சோம்னா அந்த ஸ்டாக்கை வந்து காலையிலே வந்து ட்ரேட் பண்ணக்கூடாது. ஈவினிங் ட்ரேட் பண்ணோம்னா ஏறுற ஸ்டாக்கு ஏறும், இறங்குற ஸ்டாக்கு இறங்கும். ஃபுல்லாக எது வரைக்கும் ஏறுன்னு நம்மளால் அனலைஸ் பண்ண முடியாது. அதனால நம்ம காலையில் வந்து ட்ரேட் பண்ணவே கூடாது. அதே மாதிரி தப்பை வந்து நான் நிறைய தடவை பண்ணியிருக்கேன். அதனால அந்த தப்பை வந்து நீங்களும் பண்ணக்கூடாதுன்னு தான் இந்த செய்தியை நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஈவினிங் ட்ரேட் பண்ணிக்கலாம். அதாவது 3:30க்கு மார்க்கெட் முடியுதுன்னா 3:15க்கு ஒரு ஷேரை வாங்கவோ விற்கவோ பண்ணிக்கலாம். அதோட இப்போ ப்ரைஸ் வந்து ஒரு ஷேரை வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கலாம். அந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு இறங்கிட்டு இருக்கு அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்டாக் அன்னைக்கு ஃபுல்லாக இறங்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் காலையிலே வாங்கினீங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் தான் இறங்கியிருக்கும். இதே ஈவினிங் வாங்கினீங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து நிறையா டவுன் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் ஈவினிங் 3:30க்கு முடியுதுன்னா 3:15க்கு ஒரு ஷேரை வந்து வாங்கவோ விற்கவோ பண்ணி உங்களுக்கு அதிகமான லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் இன்னைக்கு ஒரு ஸ்டாக்கு வந்து நான் செல் பண்ணேன். அதாவது ராஷ்ட்ரியா கெமிக்கல்ஸ் லிமிடெட். இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு இன்ட்ராடேல ஒரு 5% மேலே ஒரு கெயினை கொடுத்துருந்துச்சு. இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் அனலிஸும் இந்த ஸ்டாக்கை வந்து இந்த வேல்யூவேஷனில் வாங்கலான்னு வீடியோ வந்து போட்டிருந்தேன். அந்த வீடியோவோட லிங்க்கை வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் டிஸ்க்ளைமரை பார்த்துக்கோங்க. நான் ஒரு செபி ரிஜிஸ்டர் அனலிஸ்ட் கிடையாது. நீங்கள் எதாவது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.